ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐபிஎல் அப்டேட்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் தான் கன்ஃபர்மேஷனான அப்டேட் வரவே இல்லையே, நீ என்னப்பா சொல்ல போகிற நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் இதான்ப்பா நடக்க போகுதுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஐபிஎல் அப்டேட்ஸாக கொடுத்துட்டுருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வந்து நம்ம எப்போவுமே வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கெஸிங் இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஃபைனல் விளாண்ட ஹைதராபாத் அந்த கொல்கட்டா இந்த ரெண்டு பிளேஸில் ஏதோ ஒரு பிளேஸ் தான் நடக்கும். ஆஸ் யூஷுவலாக அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஆக்ஷன் வந்து துபாய் இல்லாட்டி அபுதாபியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதுதான் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து டேட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒன்று நவம்பர் 16 to 17 நடக்கணும். ஆக்சுவலாக 16-17 நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 15லேருந்து 20க்குள்ளே கண்டிப்பாக நடக்கும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. நானும் எல்லாத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போனாலே இந்த டேட்ஸ் தான் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த விஷயத்தை நானும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் இதே டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட நம்ம ஜூலை எண்டில் வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸில் மீட்டிங் முடித்த உடனே ஆகஸ்ட் 15க்குள்ளே வந்து நாங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலன்றதா உண்மை. அதற்கடுத்து ஃப்ரான்ச்சைஸ் கூட 2-3 மீட்டிங் போயிடுச்சுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது உண்மை தான். ஸோ அதை வந்து தெளிவாக எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸுமே எந்த ஒரு ஓனருக்குமே வந்து சரிப்பா எனக்கு இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுப்பாங்கன்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மெகா ஆக்ஷன் உறுதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இது எல்லாத்தோட முக்கியமாக நம்ம சிஎஸ்கே சைட்லேருந்து என்ன ஒரு டிமாண்டும் வைக்கலை. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னா அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அண்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் நம்ம தலை தோனி தான். ஸோ தலை தோனி இந்த வருஷம் விளையாடுவாரா? ஸோ அவர் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களா, இல்லை வேறு என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தால் தலையை வந்து உட்கார வைக்கலாம் அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி தான் அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல் மேனேஜ்மெண்ட்டே வந்து நம்ம தலை தோனி இந்த வருஷம் விளையாடணும் தான் ஆசைப்படுறதா இப்போ வரைக்கும் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அவர் விளையாண்டா மட்டும்தான் அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் அந்த கிரேஸ் வந்து இருக்கும், மெயின்டைன் ஆகும். ஸோ அவருக்கான ஒரு இயர் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வருஷன்றது 2025 வரக்கூடிய வருடம் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கான ஒரு இயராக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து பெருமைப்படுத்தும் விதமாக அவர் மட்டும் இல்லை, நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம ராகுல் டிராவிடாக இருக்கட்டும், அவர் இப்போது ஆர்ஆரில் கோச்சாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸோ அவங்கள வந்து கௌரவிக்கும் வகையில் வந்து நம்ம எதாவது பண்ணணுன்ற மாதிரி நம்ம ஐபிஎல் சார்பாக வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னாப்பா நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து ஸோ ஃபேக்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன வேணால் நடக்கலான்றதான் உண்மை. ஸோ இது வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கணும், அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாத்தோட முக்கியமாக இப்போது ரூல்ஸ்ன்னு வரும்போது குறிப்பாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரீடைன்டு பிளேயர் வந்து எத்தனை பிளேயர்ன்றது கன்ஃபார்ம் ஆகலை. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரீடைன்டு பிளேயர்னால் வந்து பிளேயர் நம்பர் 1, பிளேயர் நம்பர் 2, 3, 4 அப்படின்னு தான் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ 16 கோடி, 12 கோடி, 8 கோடி, 6 கோடி அப்படின்னு இருந்துச்சு. மொத்தமாக 42 கோடி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் ஆக்ஷனில் முக்கியமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பெர்சன்டேஜ் கணக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் 3 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா இதுதான் அமௌண்ட்டு, 4 பிளேயர் ரிட்டர்ன் பண்ணுறீங்களா மொத்தமாக 60 கோடி. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் பிளேயர்ஸை பிரித்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம்ஸுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்லாம் அந்த 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வாண்டட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த 4 பேரில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் வைக்கிறது, யாரை 4வது இடத்துல வைக்கிறது கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 60 கோடியா 4 பேருக்கு ஆளுக்கு 15 கோடின்றது சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் மற்ற டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயருக்கு வந்து 20 கோடி 25 கோடி வரும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா அதையும் கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும். ஸோ அந்த கிளாஷும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த டீமில் போயிருந்தோன்னா அவ்வளோ கிடச்சிருக்குமோ, இந்த டீமில் இருந்தால் இவ்வளோ தான் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் வந்து பிளேயர்ஸ் நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸ் பண்ணுற டார்ச்சர் இருக்குது தெரியுமா, என்னப்பா அவங்க டீமில் அவருக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குன்ற மாதிரி அவங்க கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறது எப்படி தான் இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படின்னு அவாய்ட் பண்ண முடியாது. எப்படின்னா நம்ம ஆளுங்க பேச செய்வாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்மாக பெர்சன்டேஜ் எனக்கு தான் வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக இம்பேக்ட் பிளேயர் வேணுமா வேண்டாமா? எனக்கு தெரிஞ்சு இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களும் அதை தான் வந்து முடிவு பண்ணியிருக்கணும்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் சொல்லும்போது 12வது இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்குன்னா கண்டிப்பாக அதை ஏன் தூக்கணும்? ஸோ அது கண்டிப்பாக இருக்கும் தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியாக அந்த இன்னொரு கேம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு கேம் வரப்போகுது, ஐபிஎல்லே ஒரு கேம் தான், அதுக்குள்ளே என்னையா இன்னொரு கேமுன்ற மாதிரி நம்ம எல்லாரும் கேட்போம். ஆனால் அதற்காக தான் இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்த இந்த ஃப்ரான்ச்சைஸ் கூட வந்து கன்வே பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ டிலே ஆகுது. அதில் உள்ள நிறை குறைகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதற்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜூலையில் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட வந்து அதற்கு அடுத்து நிறைய பேர் கான்ஃபரன்ஸில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட எல்லார்ட்டையும் பேசியிருக்கேன்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வித்தின் 2 வீக்ஸ் கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அதற்கு அடுத்து வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மேக்ஸிமம் வந்து டிசம்பர் 15 to 20க்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆக்ஷனுமே நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் கன்ஃபர்மேஷனான ஒரு அப்டேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நீ சொல்கிற தப்புப்பா அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லைப்பா, இந்த சேஞ்சஸ் தான் முக்கியமாக வரப்போகுது, அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஐபிஎல் டீம்ஸில் நடந்த சேஞ்சஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்தால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆர்ஆருக்கு வந்து நம்ம டிராவிட் வந்த மாதிரி இப்போ பஞ்சாப்க்கு நம்ம ரிக்கி பாண்டிங் வந்திருக்காரு. ஸோ அது வந்து அன்எக்ஸ்பெக்டட்னு கண்டிப்பாக நான் சொல்லணும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லும்போது கூட அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ நானும் அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக பஞ்சாப் சூப்பர் கிங்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு, அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாப் இன்னமேட்டாவது கண்டிப்பாக கப் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ பாண்டிங் தலைமையில் அவங்க எப்படி எப்படிலாம் டீமை செலக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி எப்படி பிளேயர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதற்கு அடுத்தபடி இப்போது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ நம்ம சிஎஸ்கே பற்றி இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் இந்த 2 பிளேயர்ஸை வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அண்ட் ஃபாஃப் டு பிளெசிஸ். இதில் எங்கேருந்துப்பா டேவிட் வார்னர் வந்தாருன்னு யோசிப்பீங்க. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஓப்பனிங்கில் டெவான் கான்வேவை நம்ம ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுப்பாங்கன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சென்னை சூப்பர் கிங் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் வந்து அதுவும் ரிட்டையர்டான ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்னால் கண்டிப்பாக அது டேவிட் வார்னர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து ஓப்பனிங்க்கு ஸ்டாண்டர்டாக வைக்கணும், இன்னும் 2-3 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கொண்டு போகணுன்றக்காட்டி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஆப்ஷனில் கண்டிப்பாக இருப்பார், அதாவது ஆக்ஷனில் சென்னையோட ஆப்ஷன்லேயும் அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதற்கு அடுத்தபடியாக ஃபாஃப் டு பிளேசஸ். ஸோ ஃபாஃப் டு பிளேசஸ் நம்ம சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சிஎஸ்கே தவிர மற்ற எல்லா ஃப்ரான்ச்சைஸுமே அவர் விளையாட்டு தான் இருக்கார். ஆக்சுவலாக சொல்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கீழே தான் அவர் விளையாண்டுட்டு இருக்காரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் தான் அவர் நம்ம ஐபிஎல்லில் விளையாடலன்றதா உண்மை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். மேபி அந்த இயரை கால்குலேட் பண்ணி கூட நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அன்கேப்டு பிளேயர் ரூல்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஃபாப்புக்கும் பொருந்தும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரும் ஒரு நியர்லி 5 years ஆயிடுச்சு, அவரும் வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து அவரோட கண்ட்ரியை வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்து 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அவரும் அன்கேப்டு பிளேயரில் வரலாம், அவர் தான் விளையாட பிளேயராப்பா, அவர் எப்படிப்பா வரலாம் அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அன்கேப்டு பிளேயர்லேயே இப்போ எக்கச்சக்க பேர் இருக்காங்கன்றதா உண்மை. ஸோ எப்படி இருந்தாலும் அந்த அன்கேப்டு பிளேயரில் வந்து இன்னொருத்தர் திறமையான ஒரு பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்னால் சமீர் ரிஸ்வி இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அவரை தான் வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தோனியை வந்து 2வது இடத்துலையோ 3வது பொசிஷனில் கண்டிப்பாக வந்து ரிட்டைன் பண்ணுவாங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஆர்டிஎம்மில் யாரை ரிலீஸ் பண்ணி யாரை வாங்க போகிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் யாரை ரிலீஸ் பண்ணி வாங்கினா ஈஸியாக வாங்கிடலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இப்போ ரீசெண்டாக வந்து யாஸ்தேயால் வந்து எம்எஸ் தோனியை பற்றி பேசுனது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு கமெண்ட்ஸும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் வந்து கேஎல் ராகுல் வந்து ஆர்சிபி வரது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் ஃபேன்ஸ் வந்து வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. அவரோட டேட்டோலாம் கூட நெஞ்சில் குத்திட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கம் பேக் டு ஹோம், கம் பேக் ஹோம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று சம்திங் அதை போட்டுக்கிட்டு வேறு லெவல் வந்து அங்கே வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சில பேர் பார்த்துருக்கலாம். ஸோ அதற்கு முக்கியமாக சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் வந்து கேஎல் ராகுலை பார்த்து மீட் பண்ணும்போது ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ரூமர்லாம் போயிட்டுருக்கு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்டபோது வெயிட் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்திங் ஏதோ ஒன்று. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து எல்லாருமே வைரல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து கன்ஃபார்மாக ஒரு கேப்டனாக இருக்கும்போது அதெல்லாம் ஆமாப்பா, அதெல்லாம் ரூமர் தான்ப்பா, நான் வந்து எப்போவுமே எல்எஸ்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து அதை சொல்லவே இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ
ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக உள்குத்து இருக்கணும். ஸோ அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாருன்ற மாதிரி இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை யோசிக்கும் போது அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தான் தோணுது. அவர் அப்போ என்ன மைண்டில் இருப்பாரோ, சும்மா ஒரு வார்த்தையை போட்டு விடுமே, அது வடிவில் சொல்லுவாங்க, சும்மா கொளுத்தி போடுன்ற மாதிரி அவர் போட்டு போயிட்டாருன்னு தான் உண்மை. அது தெரியாமல் இங்கே நிறையா ஃபேன்ஸ் வந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எல்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது ஆல்ரெடி நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா போயிட்டு தான் இருக்குது. அதை தவிர்த்து இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு எதிராக வந்து டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய அப்டேட் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு கொடுக்க நான் காத்துட்ருக்கேன். இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடப்படுது சண்முகம்.